வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குரு டாக்கீஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெற்றி சினிமாஸ், மதுரை மாட்டுத்தாவணி வெற்றி சினிமாஸ்க்கு ஸ்க்ரீன் 4க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம காரில் வந்தோம். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2ன்னு சொல்லி 2 இருக்குது. இப்போ நம்ம பேஸ்மெண்ட் 1ல் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஏறி வர மாதிரி தான், ஸ்டெப்ஸில் வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ லிஃப்ட் வசதி எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃப்ரண்ட் எலிவேஷனு. இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். பைக் பார்க்கிங்கு நல்ல இட வசதி பக்கத்துலேயே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா பண்ணிட்டாங்க. பைக் பார்க்கிங்க்கு 20 ருபீஸ், கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் மதுரையில் எல்லா தேட்டர்லையுமே சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ்கலேட்டர் இருக்குது, இப்போ லிஃப்ட் வசதி இருக்குது. லிஃப்ட்டில் போகிறவங்களும் போகலாம், இல்லை எஸ்கலேட்டரில் போகிறவங்களும் போகலாம். எஸ்கலேட்டர்லாம் தான் போனோம். ஏற்கனவே பழைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. எஸ்கலேட்டர் வழியாக தான் போயிருப்பேன். ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம்னா ஸ்க்ரீன் 4 டிடிஎஸ் எக்ஸ் சவுண்டுன்னு சொன்னாங்க. அந்த டிடிஎஸ் எக்ஸுன்றது பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் இப்போ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த தேட்டரில் தான் டால்பி அட்மாஸ் 4 தேட்டர், மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது இந்த தேட்டரில். 5 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் இந்த டிடிஎஸ் எக்ஸ்ன்ற சவுண்டு போட்டிருக்காங்க. அந்த சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் வியூவர்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காண்டி தான் மெயினாக அந்த தேட்டருக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். என்னோடய பையனை இப்போ தான் முதல் முறையாக அந்த தேட்டருக்கு கூப்பிட்டு வந்திருந்தேன். அதை நல்லா எலிவேஷன் எல்லா தேட்டர்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். நம்ம இப்போ செகண்ட் டைம் வர்றோம். ஏற்கனவே இந்தியன் 2 வந்திருந்தோம் ஸ்க்ரீன் 5க்கு. அதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீனு. இது ஸ்க்ரீன் 1, 2, 3, 4, 5 பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்க்ரீனில் 4 ஸ்க்ரீன் ரைட்டில் வருது, 5வது ஸ்க்ரீன் மட்டும் லெஃப்ட்டில் வரும். இது ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா 2க்கும் 3க்கும் இடையில ரெஸ்ட் ரூம் அவைலபிள். ஃபுட் கோர்ட்டு பார்த்திங்கன்னா காமனாக எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் எப்படி இருக்கும் அதே மாதிரி சென்டரில் பெரிய இடத்துல சென்டராக ஃபுட் கோர்ட் அவைலபிள். நாங்கள் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு ஸ்க்ரீன் 4க்கு என்டர் ஆகிட்டோம். வாங்க ஸ்க்ரீன் 4 டிடிஎஸ் எக்ஸ் சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ், இதான் என்ட்ரன்ஸு. ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடான ஸ்க்ரீன் தான், நல்லா பெருசாக இருந்துச்சு. நார்மலாக நீங்கள் வெற்றி கோபுரம் பெரிய ஸ்க்ரீன் போயிருப்பீங்க, அந்த அளவு தான் இருந்துச்சு. இங்கே 5 நாங்கள் போயிருக்கோம், அதுவும் பெரிய ஸ்க்ரீன் தான், அந்த அளவு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தான் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் பிக் ஸ்க்ரீன் தான். சீட்டிங் கெப்பாசிட்டி அரௌண்டு 430 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பிங்க் கலர் ஆம்பியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே ஷீட்டும் பிங்க் கலரு, ஃபுல்லாக சீட்டோட அந்த தேட்டரோட ஆம்பியன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பிங்க் கலர் தான். ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா QSC பிராண்டு ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. சீட்டு குஷன் சீட்டு நல்லா புஷ் பேக் தான், நல்லா சாஞ்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஸ்டேடியம் டைப்பு தான். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனு எங்கேயுமே மறைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் C ரோ, 3வது ரோ ABCயில் உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லா இருந்துச்சு. என்னடா டிடிஎஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இதில் டால்பி அட்மாஸ் மாதிரி இருக்காதான்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, டால்பி அட்மாஸ் மாதிரி 360 சவுண்டு தான் இந்த டிடிஎஸ் எக்ஸ்ன்றது. இந்த பாருங்கள், டாப்லேயும் ஸ்பீக்கர் வரும், இதுலேயும் டாப்பில் ஸ்பீக்கர் வரும். 360 டிகிரி சவுண்டு, அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு எந்த பக்கம் சவுண்டு வந்தாலும் எல்லா பக்கமும் அட்மாஸில் எப்படி இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் இந்த டிடிஎஸ் எக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். டால்பி அட்மாஸ் மாதிரி தான் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லணும்னா, டால்பி அட்மாஸில் பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் 118லேருந்து 128 ஆப்ஜெக்டோட சவுண்ட்ஸு கேட்கும். அதாவது மியூசிக், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நிறையா சவுண்ட்ஸ் கேட்குது இல்லைங்களா ஒரு சீன்ஸில். அந்த மாதிரி 118 சவுண்டை கேப்சர் பண்ணும் டால்பி அட்மாஸ்ன்றது. டிடிஎஸ் எக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு எவ்வளோ சவுண்டுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 180 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது டால்பி அட்மாஸில். இதில் அப்படி கிடையாது. 200 சவுண்டு, 300 சவுண்டு, 1000 சவுண்ட்னாலும் இதில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் இந்த சவுண்டில். அதான் டிடிஎஸ் எக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் பார்த்திங்கன்னா 118 சவுண்டு இருக்க மாதிரி கூட படம் இது வரைக்கும் வரலை. இருந்தாலும் டிடிஎஸ் எக்ஸ்ன்றது ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. பேசுகிறது, மற்ற மியூசிக்ஸ் எல்லாமே. அந்த பேஸுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா வேவ் வந்த மாதிரி பயங்கர எஃபெக்டாக இருந்துச்சு. பயங்கர பேஸு, அட்மாஸை விட பயங்கர பேஸாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி சரவுண்டும் பார்த்திங்கன்னா அட்மாஸில் திடீர்னு நல்லா ஹை சவுண்ட் வரையில் தான் கேட்கும். ஆனால் இந்த டிடிஎஸ் எக்ஸில் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆனில் இருந்த மாதிரி சரவுண்ட் ஸ்பீக்கர் பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. எந்த சவுண்டில் எந்த சைடு நம்ம உட்காந்துருந்தாலும் சரவுண்ட் சவுண்டு க்ளீனாக கேட்டுச்சு. அந்தளவு சரவுண்டு க்ளீனாக இருந்துச்சு. ஒரு சரவுண்டு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிடிஎஸ் எக்ஸ்
தேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சவுண்டிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருந்துச்சா, சரௌண்டிங் வந்து ஃபுல்லாகவே படித்த மாதிரி இருந்துச்சு, இல்லை வந்து வேறு படம் பார்த்தவங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிடிஎஸ் எக்ஸ் சவுண்டுன்றது. அடுத்தடுத்து இந்த தேட்டருக்கு நான் இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பாக வருவேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குரு டாக்கீஸில் இருந்து.